செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரி, அதனால்தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் ஐயா, அது ரொம்ப முக்கியம். யாரை எதிர்த்து நிற்கின்றார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அசுரனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண முடியும். 1000 கோடியா பண்ணலாம், 2000 கோடியா பண்ணலாம், 3000 கோடியா பண்ணலாம். நான் சொல்லிங்க, பிடிஆர் என்ன சொன்னாரு, 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. அதுல ஒரு 3000 கோடி கொண்டு வந்து தேனியில கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். அடுத்த 6 நாட்கள் எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணுங்க ஐயா, எல்லாத்தையும் பார்க்கணுங்க ஐயா, எல்லா மக்கள்கிட்ட சென்று அன்பாக சென்று குக்கருக்கு ஓட்டு கேட்கணும் ஐயா. இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர் இருக்குதுங்க ஐயா. என்ன பிரஷருங்க ஐயா? ஊழல் பிரஷர், குடும்ப ஆட்சி பிரஷர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர். அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஐயா. ஆனால் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரஷரை ரிலீஸ் செய்யக்கூடிய பிரஷர் குக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு டிடிவி அண்ணன் அவர்கள் தேனியிலே நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு ராமபெருமானை போல வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். வனவாசத்தை எல்லாம் முடித்துவிட்டு அரசியல் களம். காரணம், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்களோ இல்லையோ, தேனியிலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். காரணம், எந்த காரணத்திற்கும் டிடிவி அவர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மறைமுக கூட்டணிய அதிமுகவினுடைய தலைவர்களும் திமுகவும் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இந்த பக்கம். தொண்டர்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேங்க. சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும். ஐயா, 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏன்னா 2019 திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாட்டில். அதனால்தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. 2021 நமக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம்,
கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் ஐயா, அது ரொம்ப முக்கியம். யாரை எதிர்த்து நிற்கின்றார்? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அசுரனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண முடியும். 1000 கோடியா பண்ணலாம், 2000 கோடியா பண்ணலாம், 3000 கோடியா பண்ணலாம். நான் சொல்லிங்க, பிடிஆர் என்ன சொன்னாரு, 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. அதுல ஒரு 3000 கோடி கொண்டு வந்து தேனியில கொடுத்தா ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். அடுத்த 6 நாட்கள் எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணுங்க ஐயா, எல்லாத்தையும் பார்க்கணுங்க ஐயா, எல்லா மக்கள்கிட்ட சென்று அன்பாக சென்று குக்கருக்கு ஓட்டு கேட்கணும் ஐயா. இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அப்படியே பிரஷர் இருக்குதுங்க ஐயா. என்ன பிரஷருங்க ஐயா? ஊழல் பிரஷர், குடும்ப ஆட்சி பிரஷர், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர். அண்ணனுடைய பிரஷர் குக்கர் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் பண்ண போதுங்க ஐயா. ஆனால் தேனியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரஷரை ரிலீஸ் செய்யக்கூடிய பிரஷர் குக்கர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு டிடிவி அண்ணன் அவர்கள் தேனியிலே நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். நாம் எல்லோரும் கூட கடுமையாக அவருக்காக பாடுபட வேண்டும். அதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். மேடையில சேலத்துல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாங்க. மோடி ஐயா அவர்கள் நம்ம டிடிவி அண்ணனை பார்த்தோன்னே என்ன கேட்டாங்கன்னா, என்ன டிடிவி அண்ணா கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கீங்களே அப்படின்னா. பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். அப்ப டிடிவி அண்ணா சொன்னாங்க, இல்லைங்க சார், இன்னைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். உங்கள் தலைமையிலான அரசு மறுபடியும் அமைய வேண்டும். தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக நானும் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கு. நியாயமா நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் எப்பவுமே நின்னது கிடையாதுங்க ஐயா. ஒரு முறை நின்ன, ஜெயிச்ச, மக்களுக்கு சேவை பண்ண. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாநில அரசியல் இருக்க. இதை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, நான் பாராளுமன்ற வேட்பாளராக நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் ஐயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சில மனிதர்கள் சில நேரத்தில் தன்னை தாண்டி தொண்டர்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வரும் பொழுது அவர்களோடு நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் ஐயா. நாம் அடுத்த 6 நாட்கள் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். உயிரை கொடுத்து, நம்முடைய உயிரை கொடுத்து இங்கே உட்கார நாம ஜெயிக்க வைக்கணுங்க. அண்ணன் இந்த அலையன்ஸ் அமைவதற்கு, இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் டிடிவி அவர்கள். அதை பத்தி நாங்க சொல்ல விரும்புறோம். டிடிவி அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தான். என்னுடைய ஆதரவு மோடி அவர்களுக்கு. நான் எங்கேயும் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில் இருந்து கொடுத்து பழக்கப்பட்டவன், எடுத்து பழக்கப்பட்டவன் கிடையாது என்று சொன்னான். அதனால இந்த அலையன்ஸ்ல, இந்த கூட்டணியில இவ்வளவு சீட்டு கொடுங்க, அவ்வளவு சீட்டு கொடுங்க நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன். இங்கே உங்களுக்கு தெரியும், தேனியில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வன் இங்க எம்பியா இருந்தாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இல்ல அண்ணன் டிடிவி அவங்க நிக்கட்டும், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னா டிடிவி அண்ணன் நின்னா தான் சரியா இருக்கும். எல்லோருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அல்லங்க. ஏதோ தேர்தலுக்கு முன்னாடி இணைஞ்சாங்க, தேர்தலுக்கு பின்னாடி அடுத்தடுத்த வேலை பார்க்க போவாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூட்டணி, நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி 2026ல அரசியல் மாற்றம் வருவரை இந்த கூட்டணி ஓய போவதில்லை. எதுக்கு அரசியல் மாற்றம் வரணுங்க? தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தாய்மார்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக, தாய்மார்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக, தாய்மார்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசுடைய எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் களத்தில் இருக்கணும், கடுமையாக பாடுபட வேண்டும். மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நாம் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்திலையும் ஒரே பேச்சு தான் பேசுறார். என்ன பேச்சுனாங்க, 33 மாதமாக அவருடைய சாதனையை எங்கேயும் பேசல. எப்படிங்க பேசுவார் அவர் சாதனைய? தமிழகத்தை டாஸ்மார்க் வருமானத்தை நம்பர் 1 மாநிலமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? தமிழ்நாட்டை கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாத்திருக்காரு. எப்படி பேசுவாருங்க? குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமா மாத்திருக்காரு. எப்படி பேசுவாங்க? ஒரு அமைச்சர் அல்ல, 35 அமைச்சர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் வாங்கின்றார்கள். எப்படி பேசுவாங்க?
11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பேசுவாங்க? ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி வெறும் 30% மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். மிச்சவங்களுக்கு யாரும் வரலீங்க. எப்படி பேசுவாங்க? பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி 33 மாத காலம் ஆட்சி குறைக்கல. எப்படி பேசுவாங்க ஐயா? பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பேன். எப்படி பேசுவாங்க ஐயா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி அந்த 50 நாளுக்கு நான் பணம் கொடுப்பேன். இன்னைக்கு சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் பார்த்தேன். டிடிவி தினகரனை ஜெயிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எம்பி ஆனா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவார். சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் நம்முடைய அரசு வரக்கூடிய எல்லா சம்பளமும் 100% மோடி ஐயா கொடுக்கிற காசு 100%. இதுவரை 60,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். 60,000 கோடி ரூபாய். தாய்மார்களே நல்லா கவனிங்க. மோடி ஐயா 2014 வரும் பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பு, ஒரு நாள் சம்பளம் 174 ரூபாய். ஒரு நாளைக்கு சம்பளமே 174. இன்னைக்கு அது 324 ரூபாயாக இருக்கிறது. 174 எங்க இருக்குதுங்க? 324 எங்க இருக்குதுங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 284 இருந்துச்சு. இன்னைக்கு மோடி ஐயா அந்த ஒரு வாரத்தில் அதை உயர்த்தி இருக்கின்றார். எப்பொழுதும் உங்களோடு நாங்கள் இருப்போம். 60,000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம். இன்னும் செலவு செய்யும். இவங்க சொன்ன 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த மாட்டார்கள். ஆனால் மத்திய அரசின் மீது பழி போடுவாங்க. திமுக இன்னொரு பழி போடுறாங்க. பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சா பெண்களுக்கு வர்ற 1000 ரூபாயை நிறுத்திடுவாங்களாமா. பாருங்க.